எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகி 1 இயரில் குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தை பிறந்த 1 ஹவரில் அந்த குழந்தை வந்து காணாமையும் போயிடுது. அந்த குழந்தை எப்படி தொலைஞ்சு போச்சு, அந்த குழந்தைய எப்படி திரும்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் போகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை காட்டுறாங்க. இவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆயிடுது. அதனால குடிச்சு இப்படி வந்து ஆயிடுறாரு. அதே இடத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்களே ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சைடு குடிகார மாப்பிள்ள அப்படி சொல்லி ஹீரோக்கு பொண்ணு கிடைக்காம இருந்திருக்கும். இன்னொரு சைடு ஹீரோயினுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படி சொல்லி ரொம்ப நல்லா மாப்பிள்ளையும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ ஹீரோ வீட்டுல இருந்து ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஹீரோயினை பத்தி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களே என்னெல்லாம் சொன்னாலும் ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போனதுனால கல்யாணம் பண்ணா நான் இந்த பொண்ணு தான் பண்ணுவேன் அப்படி சொல்லி எல்லார்கிட்டையும் ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் கொஞ்ச நாள்லயே பயங்கரமா மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ள இருக்க 2 பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங்குமே பயங்கரமா இருந்திருக்கும். இப்படியே இவங்க லைஃப்மே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கப்ப ஹீரோயினுமே பிரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல சீன் கட் பண்ணா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க அந்த ஒரு பாட்டியும் காட்டுறாங்க. இப்போ இந்த பாட்டி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிற மாதிரி அந்த கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற பாட்டி வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறதுக்காக போகல. இவங்க பல வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்லே குழந்தை திருடுற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாலியா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்நாக்ஸ் விற்கிற மாதிரி போயிட்டு அழகா ஒரு குழந்தைய அந்த கட்டப்பைக்குள்ள எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு பிறந்த குழந்தைக்கு மயக்க மருந்தையும் கொடுத்து இவங்க வந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. இப்படியே தான் இவங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல சீன் கட் பண்ணி அகைன் வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்குமே இப்போ பிரசவ வலி வருது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டே சேர்க்கிறாங்க. அவங்களுக்குமே இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு ஹீரோ அண்ட் அவங்க ஃபேமிலி கிட்டயுமே கொண்டு போய் காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க குழந்தைய பார்த்துட்டு. இப்போ ஹீரோவோட அப்பா வந்து குழந்தைய பார்த்ததுமே அவங்களோட ஃபேமிலி ஜோசியருக்கு கால் பண்ணி குழந்தை பிறந்த டேட்டு டைம் எல்லாத்தையும் கொடுத்து கேட்கிறப்ப இவன் வந்து ரிஷபராசி கடக லக்கணத்துல வந்து பிறந்திருக்கான். இந்த பையனோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோசியர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஃபேமிலி மொத்தமும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இப்போ குழந்தைக்கு வந்து இன்குபேட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் வச்சுட்டு அகைன் வந்து 1 hour கழிச்சு அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்ப ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்ததுமே இது யார் குழந்தை, இது என்னோட குழந்தையே இல்லையே அப்படி சொல்றாங்க. அங்க இருக்க ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகாங்க. திவ்யா என்ன சொல்ற நீ அப்படி சொல்லி கேட்கிறப்ப இது என்னோட குழந்தை இல்ல, எனக்கு தெரியாதா அப்படி சொல்லி ஹீரோயினும் சொல்றாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோயின் வந்து இது என்னோட குழந்தை இல்லைன்னா இல்லதான் அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிடுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீஃப் டாக்டர் வந்து எப்படி இது உன் குழந்தை இல்லை அப்படி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோயின் வந்து அப்பவுமே இது என் குழந்தை இல்லை அப்படிதான் சொல்றாங்க. இப்போ அந்த சீஃப் டாக்டர் வந்து குழந்தை கையில டேக் இருக்கு, எங்ககிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே பர்ஃபெக்டா இருக்கு, இது உன்னோட குழந்தை தான் அப்படி சொல்லி டாக்டருமே ஹீரோயின் கிட்ட எவ்வளோ சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்பவும் திவ்யா வந்து இது என்னோட குழந்தை இல்லை அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்து என்கிட்ட தான் காட்டினாங்க, என் குழந்தை எதுன்னு எனக்கு தெரியாதா அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்த டாக்டர் வந்து ஹீரோவை தனியா கூப்பிட்டு இவங்களுக்கு வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படி சொல்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஹீரோயின் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு. பட் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ ரொம்ப நல்லா தான் இருக்கா, அவளுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்லி ஹீரோ சொன்னதும் டாக்டருமே இதுதான் சாக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மென்டல் டிசார்டர் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்காம உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்களும் அந்த குழந்தையோடவே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயுமே ஹீரோயின் வந்து இது என் குழந்தை இல்லை என் குழந்தை இல்லை அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா பக்கத்திலேயே இருக்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிளை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பாக்குறப்பவுமே மாஸ் வந்து குழந்தைய வந்து இங்க தூக்கிட்டு வந்தது, அவங்க அப்பா கிட்ட கொடுத்தது, அகைன் வந்து இன்குபேட்டர்ல கொண்டு வச்சது, அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரூஃபுமே பக்காவா இருக்கு. வந்த இன்ஸ்பெக்டருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கிளியரா இருக்கு, இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் சைடு எல்லாமே கிளியர் அப்படி சொல்லிட்டு அந்த கேஸையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் இன்னும் எனக்கு என் குழந்தை வேணும் அப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால ஹீரோ வேற ஏதாச்சும் இதுக்கு பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறான். இப்போ இது நம்ம குழந்தையா இல்லையா அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே வழி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். அதனால இவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வக்கீல் மூலமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான எல்லா
எல்லா ப்ரொசீஜருமே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த ரிப்போர்ட்டுமே வருது. இப்போ தெரிஞ்சிருது உண்மையாகவே அந்த குழந்தை வந்து ஹீரோயினோட குழந்தை இல்லை அப்படிங்கிறது. இப்போ தான் ஹீரோவுமே இதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம ஒய்ஃப் சொல்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத. ஆல்ரெடி 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இப்படியே விட்டால் நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதில் வந்து இறங்கி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ஹீரோக்கு வந்து பாலாஜி சக்திவேல் அப்படிங்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் வந்து கிடைக்குது. இப்படி கிடைக்கிற க்ளூவில் குழந்தைகளை வந்து இப்படிலாம் கடத்துறாங்க அப்படின்னா அதை வந்து நரபலி கொடுக்கறதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டுமே இருக்குது. இப்போது அதை கேட்டதும் ஹீரோ வந்து பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாரு. இப்படி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே இன்றைக்கி ஒரு ஏரியாவில் வந்து நரபலி கொடுக்க போகிறதா வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் தகவல் கிடச்சிருக்கும். இதை தெரிஞ்சதுமே அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஹீரோ வந்து அந்த ஏரியாக்கே வந்து போயிடுறான். அங்கே போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஹீரோ கண்ணில் ஏதோ புகையாக போகிற மாதிரி தெரிஞ்சதுமே ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். அந்த இடத்துல போய் ஷட்டர்லாம் உடைச்சிட்டு பார்த்தா ஒரு பச்சை குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த கான்ஸ்டபிள் வந்து கேட்குறப்ப இது உன் குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோக்கே வந்து அடையாளமே தெரியல. அகைன் வந்து ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய காட்டுறப்ப இதுவும் என் குழந்தை இல்லை அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் பண்றப்ப இப்போ ஹீரோயின் வந்து நார்மலா ஒரு குழந்தைய வச்சிருக்காங்கல்ல, அந்த குழந்தைய பெற்றவங்களும் இப்படி தானே தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இடையில அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க போகலாம் அப்படி சொல்லி ஹீரோ அண்ட் கான்ஸ்டபிள் 2 பேரும் போறப்ப அங்க வந்து ஒரு பாட்டியை காட்டுறாங்க. இப்போ அந்த பாட்டி வந்து கையில 2 கட்ட பேக்கோட எடுத்துட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். ஹீரோ அந்த பையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் திடீர்னு அந்த பாட்டி ஞாபகம் வந்து வருது. அவங்க ஏதோ ஸ்நாக்ஸ் தான் வச்சிருந்தாங்க, ஸ்நாக்ஸ் இவ்வளோ வெயிட்டா இருக்குமா, அது ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்பவே அந்த கட்டப்பைக்குள்ள இருந்தா ஒரு குழந்தை வந்து கையை வந்து வெளியே நீட்டுது. அவ்வளவுதான், ஹீரோ வந்து உண்மையாவே கண்டுபிடிச்சிடறான். இந்த பாட்டி தான் குழந்தை எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ ஹீரோவுமே அந்த பாட்டியை வந்து துரத்திட்டே போறாங்க. அந்த பாட்டி வந்து ஒரு ஆட்டோ ஏறி அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. பின்தொடர்ந்து ஹீரோ போயிட்டே இருக்கப்ப அந்த பாட்டி அந்த குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு அன்னைக்கு நைட்டே வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுத்து மாத்தி விட்டுறாங்க. இந்த பாட்டி யார்கிட்ட குழந்தைய கொடுத்தாங்களோ அவங்க பின்னாடியும் ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. இப்படி அந்த பாட்டி தான் குழந்தையெல்லாம் திருடுறாங்க அப்படிங்கறத வந்து அந்த கான்ஸ்டபிள் கிட்டயுமே ஹீரோ வந்து சொல்லிடுறான். அவருமே எனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்பி நாங்களும் வந்துடுறோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறப்போ ஒரு பங்களா மாதிரி இருக்கு. ஹீரோவுமே அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடறான். அங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க ஆளுகள் எல்லாமே ஹீரோவை பார்த்துறாங்க. இப்போ ஹீரோக்கும் அந்த ரவுடிகளுக்குமே பயங்கரமா சண்டை வருது. இப்படி சண்டை போயிட்டு இருக்கப்பவே அந்த கான்ஸ்டபிளுமே அங்க இருக்க போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோவுமே காப்பாத்திடுறாங்க. இப்போ இந்த குழந்தைய வாங்குறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா வரணும் அப்படி சொல்லிட்டு அதே பில்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க காருமே வந்து நிக்குது. பட் அங்க இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்து போலீஸ் வந்து சுத்து போட்டுட்டாங்க, நீங்க கிளம்பிருங்க அப்படி சொல்லி அந்த ரவுடிக்கு வந்து சிக்னல் காட்டினதுமே அவனுமே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். பட் கார் அந்த கேட்டை விட்டு கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க ஹீரோ போய் நின்னுறான். இப்போ அதுல இருந்து பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து பிடிக்கிறாங்க. இவனை பிடிச்சி விசாரிக்கிறப்பதான் இவன் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான். இவங்கிட்ட கேட்கிறப்ப எனக்கு இது மாதிரி எதுவுமே தெரியாது, எனக்கு மேல நாகராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான், அவன் என்கிட்ட வேலை சொல்லுவேன், நான் அதை செய்வேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல பெரிய ஒரு நெட்வொர்க்கே இருக்கு, இதெல்லாம் எனக்கு என்னன்னே சத்தியமா தெரியாது அப்படி சொல்லி அவனுமே சொல்லிடுறான். இப்போ இந்த நாகராஜை தேடி போனா தன்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி ஹீரோ வந்து இந்த நாகராஜ் வந்து தேடி போறான். இவன் போறதுக்கு முன்னாடியே அந்த நாகராஜை கொல்றதுக்கு ஒரு டீமே இருக்கு. இப்போ ஹீரோவும் அந்த நாகராஜை காப்பாத்திடணும், நம்ம குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றான். பட் முடியல, நாகராஜை வந்து அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. இவங்களுமே நாகராஜ், பாஸ்கர் இப்படி சொல்லி ஒவ்வொருத்தவங்களா விசாரிச்சதுல இதுல முக்கியமான ஒரு ரவுடியை வந்து காட்டுறாங்க. அவன் பேர் தான் முராரி. இந்த முராரி வந்து பயங்கரமான பணக்காரன், ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலியில் இருக்க பையன் தான். இவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்திருப்பான். ஹாஸ்பிட்டல் இருந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அதில் தான் இந்த முராரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடைக்குது அப்படி சொல்லி தெரிஞ்சதும் இதை வச்சு ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி முராரி வந்து முடிவு பண்றான். அப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேரண்ட்ஸோட குழந்தை வந்து இறந்திருக்கும். அவங்க வந்து பயங்கர சோகமா இருக்கப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல பிறந்த இன்னொரு அனாதை குழந்தைய வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு அழகான குழந்தைய அவங்களோட லைஃப்ல கொடுத்ததுனால முராரிக்கு வந்து நிறைய பணத்தை
பணத்தை கொட்டி கொட்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதனால முராரிக்கு பேராசை வந்து இதே பிஸ்னஸை நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லி இந்த பிஸ்னஸை வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாஸ்பிட்டலோட எல்லா விதமான ஆக்சஸும் இருக்கிறதுனால இந்த தொழில் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாகராஜ் அப்படிங்கிற ஒரு முன்னாடி ஒருத்தனை வந்து காட்டியிருப்பான்ல, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வார்ட் பாயாக இருந்திருப்பான். இப்படி தான் 2 பேரும் சேர்ந்து குழந்தைய வந்து வித்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஹீரோ வந்து பேக்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடறான். இப்போ ஹீரோவோட குழந்தைய எடுத்துட்டு வேற குழந்தைய வச்சதுக்கான ரீசன் தேடுறப்பதான் இதே மாதிரி இன்னொரு பணக்கார கப்பல் வந்து இந்த தேதியில் இந்த டைமில் பிறக்கிற குழந்தை வந்து எங்களுக்கு வேணும், அவன் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரனாவான் அப்படிங்கிறத வந்து ஜோசியர் காட்டுக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ முராரி கிட்ட அந்த வேலையை கொடுத்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டலெல்லாம் செக் பண்ணும்போது இது ஹீரோவோட குழந்தை தான் இந்த டைமுக்குமே பிறந்திருக்கும். அதனால தான் ஹீரோவோட குழந்தைய எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு குழந்தைய அங்கே மாற்றியும் வச்சிருக்காங்க. இந்த குழந்தையோட கடத்தி கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டான 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னதுனால இந்த வேலையுமே சீக்கிரமாக எல்லாம் முடிச்சு அந்த கிளவி மூலியமா தான் அந்த குழந்தைய வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்த ஒரு நர்ஸுமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். இப்போ அந்த வில்லன் கிட்ட தன்னோட குழந்தைய வாங்க போறப்ப தான் தெரியுது அந்த குழந்தைய வாங்கினவங்க வந்து இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. அதனால எப்படியாச்சும் இன்னைக்குள்ள வாங்கி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்க அவங்க வந்து ஒரு கோயில வந்து முராரியை மீட் பண்றேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் அந்த கோயிலுக்கு போயிருப்பான். ஹீரோ இன்னும் தன்னோட குழந்தை கிடைச்சிடணும் அப்படி சொல்லி அந்த கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போயிருப்பாங்க. இப்போ எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்ததுமே அவங்க கிட்ட ஹீரோயினோட குழந்தை இருக்கிறத ஹீரோயின் பாத்துறா. ஹீரோவும் அங்க வந்ததை தெரிஞ்ச ஹீரோயின் அவங்க தான் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட சொன்னதுமே ஹீரோவுமே அவங்க வந்து இந்த கோயிலை விட்டு வெளியே போகாத மாதிரி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான சண்டை வருது வில்லனுக்கும் ஹீரோக்கும். இப்படியே போயிட்டு இருக்கப்ப கடைசியில ஒரு நேரத்துல வந்து வில்லன் வந்து இறந்து போயிடறான். கடைசியில எப்படியோ ஹீரோயினோட குழந்தை ஹீரோயின் கிட்டே வந்து சேர்ந்துருது. கடைசியா அப்படியே அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பாய்.